ஐபிஎல் தொடரில் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணிக்கு கர்நாடக அரசு கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி பெங்களூரு வந்தடைந்த ஆர்சிபி அணியினரை கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் வரவேற்றார். தொடர்ந்து பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகே வந்தபோது ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். கூட்டத்தில் சிக்கி சிலர் மயங்கி விழுந்தனர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. 18 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்றுள்ளது. நேற்று இரவு அகமதாபாத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பையை வென்றது. அந்த அணி வெற்றி பெற்றதிலிருந்து ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நேற்று இரவு முழுக்க பெங்களூருவில் பட்டாசுகளை வெடித்து வெறித்தனமாக கொண்டாடினர். தொடர்ந்து இன்று பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கர்நாடக அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேபோல பேரணிக்கும் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் பேரணி ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இதனையடுத்து பாராட்டு விழாவுக்கு பெங்களூரு அணியினர் பெங்களூரு விமான நிலையம் வந்தனர். அப்போது விமான நிலையத்தில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உற்சாகத்துடன் பூக்கொத்துக்களை வழங்கி வரவேற்றார். இதன் பின்னர் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வீரர்கள் வருகை தந்தனர். ஏற்கனவே அங்கு வீரர்களை வரவேற்க தயாராக இருந்த ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதிக அளவில் ரசிகர்கள் கூடி உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். அப்போது சிலர் மயங்கி விழுந்தனர். போலீசாரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த லேசாக தடியடி நடத்தினர். அதேபோல ஸ்டேடியத்தின் 7வது கேட் பகுதியில் அதிக அளவில் கூட்டம் திரண்டது. இதில் பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் ரசிகர்கள் சிக்கி காயமடைந்தனர். முதற்கட்டமாக 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. Subscribe to One India and never miss an update.